கணேசாய நமக. முருகாசரணம். சைவத்தின் மாமந்திரம் நம சிவாய என்னும் 5 எழுத்துக்கள் மட்டுமே. அந்த மாமந்திரம் திருவைந்தெழுத்து, மந்திர, ராஜம், பஞ்சாட்சரம் போன்ற இதர பெயர்களாலும் இம்மந்திரம் ஓதப்படுவதுண்டு. சிவ வழிபாட்டில் திருநீரும் ருத்ராஷ்டமும் புறசாதனங்களாக விளங்க நம சிவாய என்னும் திருவைந்தெழுத்து அகசாதனமாக விளங்குகிறது. வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என திருஞான சம்பந்தரும், கட்டுணை பூட்டியோர் கடலினைப் பாய்ச்சினும் நட்டுணை யாவது நமச்சிவாயவே என திருநாவுக்கரசரும், நற்றவா உனை நான் மறகினும் சொல்லும் நமசிவாயவே என சுந்தரரும் கூறியுள்ளனர். மாணிக்க வாசக பெருமானும் நமசிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க என்றே தனது சிவபுராணத்தை துவங்கியுள்ளார். ஆதி மந்திரம் 5 எழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்தும் மற்றை மந்திர விதி வருமே என சேக்கிழார் பெருமானும் ஆதி மந்திரம் என்று அறிவுறுத்தியுள்ளார். இப்பஞ்சாட்சரமானது தூல பஞ்சாத்திரம், சுக்கும பஞ்சாட்சரம், அதிசுக்கும பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், மகா காரண பஞ்சாட்சரம் என 5 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. நமசிவாய என எளிய 5 எழுத்துக்களே தூல பஞ்சாட்சரம் எனப்படும். இதில் நா என்பது திரோதான சக்தியையும், மா என்பது ஆணவ மலத்தையும், சி என்பது சிவத்தையும், வா என்பது திருவருள் சக்தியையும், ய என்பது ஆன்மாவையும் குறிப்பிடுகின்றன. இப்பிறவியில் இன்பமாக வாழ விரும்புபவர்கள் ஓத வேண்டிய மந்திரமே நம சிவாய. மேற்கூறிய 5 எழுத்துக்களை இடம் மாற்றி சிவாய நம என்று ஓதுவதே சூக்கும பஞ்சாட்சரம். தூல பஞ்சாத்திரத்தில் 2 மலங்கள் பின்னுக்கு தள்ளி சிவத்தையும் சக்தியையும் முன்னிறுத்தி ஓதுதல் வேண்டும். முக்தி பேறு விரும்புபவர்கள் ஓதக்கூடிய மந்திரம் இதுவே. சிவாய நம என்று சிந்திப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என ஔவை பிராட்டியும், செப்பும் பொன்னாகும் சிவாய நம எனில் என திருமூலரும் இதன் சிறப்பை கூறியுள்ளார். சிவாய நம என்னும் சூக்கும பஞ்சாட்சரம் நடராஜ பெருமானின் ஞான திருவுருவை பிரதிபலிப்பதாகவும் கூறுவார்கள். சி உடுக்கை ஏந்திய திருக்கரத்தையும், வா தூக்கிய திருவடியை காட்டும் இடது கரத்தையும், ய அஞ்சேல் என்ற வலது அபயகரத்தையும், நா அனலேந்திய இடக்கரத்தையும், மா முயலகன் மீது ஊன்றிய திருவடியையும் குறிப்பவனாக உள்ளன. சிவசிவ என்ற 4 எழுத்து மந்திரமே அதிசூக்கம பஞ்சாட்சரம். மும்மலங்களை அறுத்தெறிந்த பின்னரும் தொடரும் வாசனா மலத்தையும் போக்க வேண்டும் என எண்ணுபவர்கள் சிவசிவ என்ற காரண பஞ்சாட்சத்தை ஓதி உன்னத முக்தி நிலையை எய்தலாம். சி என்ற ஓரெழுத்து மந்திரமே மகா காரண பஞ்சாட்சரம் என அழைக்கப்படுகிறது. மேற்கூறிய 5 வகை பஞ்சாட்சரத்தில் பிந்தைய 3லும் 5 எழுத்துக்கள் முழுமையாக இல்லாவிடினும் 5 எழுத்து மந்திரத்துக்கு ஒப்பானதே. முதல் 2 மட்டுமே நம்மை போன்ற எளிய மக்களால் ஓதி அருள் பெற இயலும் வண்ணம் உள்ளது. ஞானியர் துறவியர் மட்டுமே இதர 3ஐயும் ஓத வல்லவர்கள். எப்போது ஓதலாம்? எவர் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நம சிவாய என்றோ சிவாய நம என்றோ ஓதலாம். எவ்வித பேதமும் இம்மந்திரத்துக்கு இல்லை. எனினும் குறைந்தபட்சம் படுக்கையிலிருந்து எழும்போதும், உணவு உண்ணும் போதும், நற்காரியங்களை தொடங்கும் போதும், உறங்க செல்லும் போதும் இதனை கூறலாம். ஆலய சுற்றின் போதும் இதர மந்திரங்கள் பதிகங்கள் ஓதாவிடினும் இதை மட்டுமே ஓதினால் சிவபுண்ணியம் கிட்டும். குழந்தைகளுக்கு பெயர் நாம் அடிக்கடி நமசிவாய மந்திரத்தை கூற வேண்டும் என்பதற்காக முன்னோர்கள் ஒரு யுக்தியை கையாண்டனர். அதாவது மழலைகளுக்கு நமசிவாய என்ற பெயரை சூட்டி அப்பெயரை உச்சரிப்பதன் மூலம்
நம்மை அறியாமலே சிவமந்திரத்தை உச்சரிக்க செய்து சிவனருள் கிடைக்க வழி செய்தனர். நம சிவாய என்னும் மறுமந்திரம் ஓதினால் எவ்வித உடற்பிணியும் வராது என்ற பொருளில் கூறியுள்ளார். உறக்கத்திலும் உறக்கமில்லா நிலையிலும் நம சிவாய என்னும் ஐந்தெழுத்தை நெஞ்சுருக தினமும் வழிபடுவோருக்கு யமனும் அஞ்சுவான். ஐந்தெழுத்து மந்திரம் யமனையே அஞ்சும் அளவுக்கு உதைத்துவிடும் என்கிறார் திருஞான சம்பந்தர். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். நன்றிகள் கோடி.